ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பெரிய டவுட்டே இருக்குது. அட்டானமஸ் கல்லூரி பெஸ்ட்டாக, நான் அட்டானமஸ் கல்லூரி பெஸ்ட்டாக சார் அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அட்டானமஸ் பெஸ்ட்டாக, நான் அட்டானமஸ் பெஸ்ட்டாக சார் அப்படின்னா என்னன்னே தெரியல, என்னன்னு சொல்லுங்கள் சார், எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ட் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் கல்லூரி ஏகப்பட்ட கல்லூரி இப்போ வந்துருச்சு. 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் அட்டானமஸாக மாறிடுச்சு. எது நல்ல கல்லூரி, எது வந்து தரம் வாய்ந்த கல்லூரி, எது தரம் குறைந்த கல்லூரின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் அட்டானமஸ் அப்படின்னா நல்ல காலேஜ்னு ஃப்ரேம் பண்ணி மக்களை வந்து ஏமாத்துற பழக்கமும் இருக்குது கல்லூரிகளுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் வாங்கிட்டாலே அது நல்ல கல்லூரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. அட்டானமஸ் கல்லூரிலையும் தரம் வாய்ந்த கல்லூரி இருக்கும், தர குறைந்த கல்லூரியும் இருக்குது. நான் அட்டானமஸ் கல்லூரி முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இயங்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழேனா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், அவங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வரும், கரெக்ஷன் வெளியே போகும், ரிசல்ட் வெளியே இருந்தால் வரும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அப்படிங்கிறத அட்டானமஸ். நான் அட்டானமஸ் அப்படின்னா அட்டானமஸ் அப்படின்னா தன்னாட்சி பெற்றது அப்படின்னா அவங்களே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணிக்குவாங்க, காலேஜ் அவங்களே வந்து கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க, அவங்களே எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அடிச்சுக்குவாங்க, அவங்களே ரிசல்ட் விடுவாங்க, அவங்களே சிலபஸ் செட் பண்ணுவாங்க. இவ்வளவுதான். ஆஸ் பர் அவங்க காலேஜ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அவங்க நடத்தக்கூடியதான் அட்டானமஸ் கல்லூரி. ஒரு அட்டானமஸ் கல்லூரி வாங்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தேவை அப்படிங்கிறதுனா, ஒரு அட்டானமஸ் கல்லூரி ஆகிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தேவைன்னா 10 வருடம் அந்த கல்லூரி எங்கிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அட்டானமஸ் வாங்குறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த அட்டானமஸ் கொடுக்கணும்னா ஆடிட்டிங் வருவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க சிறந்ததாக இருக்கணும். என்பி அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்களா, நேக்கில் இருக்கா, ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஃபேக்கல்ட்டி ரேஷியோ நல்லா இருக்கா, ஃபேக்கல்ட்டி என்ன படிச்சிருக்கிறாங்க, எபிலிட்டி டு டேக்கா, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ என்னங்கிறத கரெக்டாக பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ 1000 பேர் சீட் எடுத்துகிட்டு டீச்சர்ஸ் கம்மியாக இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கா. அண்ட் முக்கியமாக கடந்த 5 வருஷத்தோட ரிசல்ட் பார்ப்பாங்க. ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எழுதியிருப்பாங்க கொஸ்டின் பேப்பர், அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வர கொஸ்டின் பேப்பர் தான் எழுதியிருப்பாங்க. அதில் எப்படி ரிசல்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, 90% கொண்டு வந்திருக்காங்களா, 95% கொண்டு வந்து, பாஸ் பர்சன்டேஜ் வந்து 90% கொண்டு வந்திருக்காங்களா, தொடர்ந்து 5 வருஷம் நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடந்த 5 வருஷம் டேட்டாவை பார்ப்பாங்க. எல்லாமே நல்லா இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. அட்டானமஸ் அங்கீகாரம் சும்மா கிடையாதுங்க. எல்லா நாம்ஸுமே ஃபாலோ பண்ணி தான் அட்டானமஸ் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ எனக்கு டவுட் வந்துருச்சு, நிறைய கல்லூரிகள் அட்டானமஸ் ஆகிட்டு வருது. உண்மையிலே அந்த அங்கீகாரம் இருக்கா, அதாவது அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் என்ஜினியரிங் ஸ்டடீஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாகவே இருக்குது சில அட்டானமஸ் கல்லூரியில். ஓகே, நான் அட்டானமஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே மட்டும்தான் இயங்கும், அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிறத கேட்கணும். ஸோ முழுக்க அவங்க கீழே தான் இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். அண்ட் மேஜரான வித்தியாசம் இதில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எங்கே படித்தா கிடைக்கும், எதில் படித்தா என் லைஃப் செட்டில் ஆகும் அப்படிங்கிறது இப்போ விஷயத்தை பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னா தான் புண்ணியமாக போகும், லைக் பண்ணிங்கன்னா தான் போகும் எல்லாத்துக்கும், அதனால தான் இப்படி சொன்னேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ அட்டானமஸ் அப்படிங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி முழுக்க சிலபஸ் அவங்களே வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதாவது அட்டானமஸ் கல்லூரி பொறுத்த வரைக்கும் 200 கல்லூரிகள், 150லேருந்து 200 கல்லூரிகள் இப்போ அட்டானமஸாக மாறிடுச்சு. 450 கல்லூரிகள் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே. அதில் அட்டானமஸ் கல்லூரியும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். ஆனால் சிலபஸ் செட்டப் எல்லாமே ஆஸ் பர் காலேஜ் தான், ஃப்ரேம்டு பை காலேஜ் தான் சிலபஸ் செட்டப்பெல்லாம். ஸோ எல்லாமே அவங்க காலேஜே தான் பார்த்துக்கும். அட்டானமஸ் கல்லூரியில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நான் சொல்கிற பெனிஃபிட் என்னன்னா, சிலபஸ் இன்றைக்கேற்ற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே சொல்ல வரேன். இன்றைக்கேற்ற ட்ரெண்டு மாதிரி இருக்கும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அது வந்து கொடுக்குறாங்க அட்டானமஸ் கல்லூரியில். அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரியில் அப்படி இல்லை. ஏன்னா வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவே மாற்றுவாங்க. என்ன மாற்றுவாங்கன்னா சிலபஸையும் மாற்றுவாங்க. ஆனால் அப்டேட்டட் சிலபஸாக இருக்காது, அவுடேட்டட் சிலபஸாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் அட்டானமஸ் கல்லூரியில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். சரி பார்க்கலாம். ஃப்ரேம்டு பை காலேஜ், ஃப்ரேம்டு பை அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் செட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி 5 வருஷம் அவுடேட்டடாக இருக்கும். இது வந்து இன்றைக்கி ஏற்ற மாதிரி இருக்கும், இன்றைக்கி என்ன ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. காலேஜ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாறும், சப்ஜெக்டே மாறும். எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பை காலேஜே கண்டக்ட் பண்ணிக்கும். எப்போ எக்ஸாம் வைக்கணும், எப்போ செம் வைக்கணும், எப்போ இன்டர்னல் எக்ஸாம் வைக்கணும், எல்லாமே காலேஜே பார்த்துக்கும்.
கண்டக்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரணும்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் அண்டர்டேக்கன். அண்ணா யூனிவர்சிட்டி எப்போ எக்ஸாம் சொல்லுவோம் அப்போ தான் வந்து எக்ஸாம் வைக்கணும். கண்டக்டட் பை முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி தான் அண்டர்டேக்கன். அடுத்து ரிசல்ட் எவல்யூஷன் பை காலேஜ். காலேஜ் தான் அட்டானமஸ் காலேஜில் காலேஜே எவல்யூஷன் பண்ணி காலேஜே ரிசல்ட் வெளியிடும். அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷனும் பண்ணி ரிசல்ட்டும் வெளியே இருந்தால் வரும், எவல்யூஷன் வெளியே போகும். எவல்யூஷன் வந்து வெளியே போகும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அட்டானமஸ் நான் அட்டானமஸ் கல்லூரியில் படிக்கிறது. எஜுகேஷன் குவாலிட்டி எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, எஜுகேஷன் குவாலிட்டி நாட் சேம், சிலபஸ் நாட் சேம். இது என்னென்னா எஜுகேஷன் நான் சொன்னேன் 180லேருந்து 200 கல்லூரிகள் வந்து அட்டானமஸ் கல்லூரியாக இருக்குது. இதில் வந்து எஜுகேஷன் குவாலிட்டிங்கிறது பிஹெச்சிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 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 150வது ரேங்கிங்கில் இருக்க காலேஜ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசத்தை காட்டலாம். அப்போ அந்த ரேங்கிங் அப்படிங்கிறத வச்சு சொல்லிடலாம் அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. சிலபஸ் வந்து சேமாக இருக்காது, சிலபஸ் வந்து சேமாக இருக்காது. இப்போ பண்ணாரியம்மனில் ஒரு சிலபஸ்னால் பிஹெச்சியில் ஒரு சிலபஸ், ஸ்ரீ ஈஸ்வரில் ஒரு சிலபஸ்னால் கேபிஆரில் ஒரு சிலபஸ். ஸோ அந்த மாதிரி சிலபஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. அவங்க கம்பெனிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சிலபஸை மாற்றிக்குவாங்க. ஓகேங்களா? அண்ட் மோர் ஓவர் இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ன்னு. ஆனால் அட்டானமஸ் கல்லூரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு காலேஜில் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக இருக்கும், ஃபஸ்ட் இயரில் சொல்கிறேன் கம்ப்யூட்டராக இருக்கும். அண்ட் வேறு காலேஜில் பார்த்தா மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இருக்காது, கெமிஸ்ட்ரி செகண்ட் செமஸ்டரில் இருக்கும், மாற்றி வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சப்ஜெக்டோட இது இருக்கும். செமஸ்டருக்கு ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், எப்படி லேப் இருக்கணுங்கிறத செட் பண்ணிக்குவாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் பார்த்திங்கன்னா 6 தியரி இருக்கும், 3 லேப் இருக்கும். ஆனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க அட்டானமஸ் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் லேப் எவ்வளோன்னு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து பெனிஃபிட் அட்டானமஸ் கல்லூரியில். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற ஸ்டடீஸ் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது அட்டானமஸ் கல்லூரியில் தான். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர நான் அட்டானமஸ் கல்லூரி வந்து சேமாக தான் இருக்கும், சிலபஸும் சேமாக தான் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்கும். இப்போ எல்லாருமே ஃபஸ்ட் இயரில் ஒரே மாதிரி தான் படிப்பாங்க. நான் அட்டானமஸ் கல்லூரி ஏதோ ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்கன்னா அதே நான் அட்டானமஸ் கல்லூரி வேறு கல்லூரிலையும் அதே சேம் சிலபஸ் சேம் சப்ஜெக்ட் தான் படிப்பாங்க. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் எப்படி அந்த மாதிரி. அடுத்து அப்டேட்டட் சிலபஸ் ஆஸ் பர் இண்டஸ்ட்ரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அட்டானமஸ் கல்லூரி வந்து சிலபஸ் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிசிஎஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் அந்த கம்பெனியில் செட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிலேருந்தே வந்து ஆளுங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இந்தளவுக்கு அட்டானமஸ் கல்லூரியில் இப்போ வந்துருச்சு. அவுடேட்டடாக இருக்குது சிலபஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே சொல்கிறது தான் அது கேட்கணும். நம்மளாக ஒரு சிலபஸ் செட் பண்ணி பையனுக்கு சொல்ல முடியாது, நம்மளாக வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து பண்ண முடியாது. அது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் வேணால் வச்சுக்கலாம், தவிர நம்மளாக வந்து ஒரு சப்ஜெக்டை பூர்த்தி ஒன்றும் பண்ண முடியாது, அவுடேட்டட் தான். ஸோ அதனால் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ காலேஜஸ் ஆர் லோ ப்ரொஃபைல். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அட்டானமஸ் கல்லூரி நல்ல கல்லூரி தான், ஆனால் ப்ரொஃபைல் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இப்போ பிஹெச்டி ஒரு ரகம்னா 180வது ரேங்க் இருக்கிற காலேஜ் ஒரு ரகமாக இருக்கும் அட்டானமஸ் கல்லூரியில். ஸோ ஃபியூ காலேஜஸ் ஆர் லோ ப்ரொஃபைல், மீதியெல்லாம் ஹை ப்ரொஃபைலில் இருக்கும். அட்டானமஸ் கல்லூரியில் நாம் சொன்னல 10 வருஷம் அந்த கல்லூரி ஏங்கி இருக்கணும், லேப் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கணும், ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்கணும், ரிசல்ட் 5 வருஷத்தோட ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கணும், இவ்வளோ விஷயமும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக லோ ப்ரொஃபைலுடைய காலேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஃபியூ காலேஜஸ் ஆர் குட். சரி, இது என்னென்னா ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ காலேஜஸ் ஆர் குட்னா அட்டானமஸ் கல்லூரி ஓகே. நான் அட்டானமஸ் கல்லூரி பார்க்கும்போது மிக குறைந்த கல்லூரிகளே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுத்து அட்டானமஸ் கல்லூரி நான் அட்டானமஸ் கல்லூரினா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சில கல்லூரியில் இருக்குது. அந்த கல்லூரி கொஞ்சமாக தான் இருக்குது. ஃபியூ காலேஜஸ் ஆர் குட். ஸோ அதனால் எந்த கல்லூரின்னு நான் வந்து போக உங்களுக்கு லிஸ்ட்டு வரும். அட்டானமஸ் நான் அட்டானமஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக வீடியோ போடுறேன். டிகிரி வந்து அட்டானமஸ்னாலும் சரி நான் அட்டானமஸ்னாலும் சரி அண்ணா யூனிவர்சிட்டி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அட்டானமஸ்னால் ராமகிருஷ்ணாவில் படிக்கிறீங்க அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி தான் வரும். பிடெக்கின் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் பேர் போட்டுருவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் அது வரும். இதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா? பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அட்டானமஸ் காலேஜில், நம்பி போகலாம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக நிறைய கற்றுக் கொடுப்பாங்க, ஸ்கில் டெவலப்பிங் இருக்கும். நான் அட்டானமஸ் கல்லூரிலையும் ஸ்கில் டெவலப்பிங் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போல்லாம் எல்லாமே மாறிடுச்சு. இருந்தாலும் அட்டானமஸ் கல்லூரியில் ஒரு படி மேலேயே தான் எல்லாமே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி சிலபஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரினா இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பையனுக்கு அதுதானே தேவை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஸ்கில்ஸ்
அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் எல்லாமே அட்டானமஸ் காலேஜில் அதிகமாக கிடைக்கும். அண்டு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் தியரி படிக்கிறதுக்கே சரியாக இருக்குது டைமு. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் தான் உண்டு, தவிர அந்த சிலபஸில் அப்படி ஒன்றும் சொல்லலை. ஸோ பெருசாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் வந்து நாட்டம் கிடையாது. ஸோ லோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற சொல்லி ஆனால் அதுலேயுமே ஹை பிளேஸ்மெண்ட் கொடுக்குற கல்லூரிகள் சில கல்லூரிகள் நான் அட்டானமஸ் கல்லூரி இருக்க தான் செய்யுது. அதுலேயும் நல்ல கல்லூரிகள் இருக்குது, பார்த்து தான் எடுக்கணும். ஃபீஸ் வந்து ரிகார்டிங் வித் காலேஜ் ஹையாக தான் இருக்கும். அட்டானமஸ் கல்லூரியில் கண்டிப்பாக வந்து ஃபீஸ் அவங்க சொல்கிற ஃபீஸு கண்டிப்பாக ஒரு 1 lakh to 175 2.5 lakhs எல்லாம் வாங்குறாங்க 1 இயருக்கு. நான் கவுன்சிலிங் மூலிமா போனவே சொல்கிறேன், கவுன்சிலிங் மூலிமா போனவே அவ்வளோ வாங்குறாங்க. ரிகார்டிங் டு அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிற ஃபீஸ் தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வாங்குறது இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 30,000 40,000 கம்மியாக தான் இருக்கும். அட்டானமஸ் காலேஜில் 1.5 லட்சம் வாங்குறாங்கன்னா நான் அட்டானமஸ் கல்லூரியில் 90,000 வருவாங்க. ஒரு 40,000 30,000 கம்மியாக தான் இருக்கும் நான் அட்டானமஸ் கல்லூரியில். ஸோ நான் அட்டானமஸ் எடுக்கலாமா அட்டானமஸ் எடுக்கலாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அட்டானமஸ் எடுக்கலாம் தான் சொல்லுவேன். அதே சமயம் நான் அட்டானமஸ் எடுக்கிற அப்படின்னா கொஞ்சம் யோசித்து அந்த கல்லூரி எவ்வளோ நாள் எங்கே இருக்குது, அந்த கல்லூரி நல்லா இருக்கா, அந்த கல்லூரி பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கா, அந்த கல்லூரியோட பேக்ரவுண்ட் என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சேர்ந்தா போதும். நான் அட்டானமஸ் கல்லூரி ஒன்றும் மொக்கையான கல்லூரிலாம் கிடையாது, நல்ல கல்லூரிகளும் இருக்குது, அதுலேயும் சேராம். ஆனால் பெரும்பாலும் மேஜர் அந்த லோ கட் ஆஃப் மாணவர்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது அட்டானமஸ் கல்லூரி தான். அட்டானமஸ் கல்லூரியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து லோ கட் ஆஃப் வாங்கிட்டோம், பெரிய காலேஜில் படிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரியில் படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்கள் உங்களுடைய சாய்ஸ் பில்லிங். ஓகேவா? ஸோ அதனால் அட்டானமஸ் பெஸ்ட்டா நான் அட்டானமஸ் பெஸ்ட்டா, அட்டானமஸ் தான் மேலே தூக்கி வைப்பேன் நான், அதுதான் பெஸ்ட். நான் அட்டானமஸ் வர்ஸ்ட்டுன்னு கிடையாது, அப்டேட்டடாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்லாம் வந்து ஓவராக தியரட்டிக்கலாக இருக்குது, தவிர ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஏன் அட்டானமஸ் கல்லூரிலே அப்படி தான். ஆனால் அட்டானமஸ் கல்லூரியில் இனோவேஷனாக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கத்தான்லேருந்து கிளப் ஆக்டிவிட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் அட்டானமஸ் கல்லூரியில் பண்ணி கொடுக்குறாங்க. நான் அட்டானமஸ் கல்லூரியும் பண்ணுறாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணுறக்கே அவங்களுக்கு நிறைய நேரம் சரியாக இருக்குது, அதுதான் விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ்க்கும் நான் அட்டானமஸும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சு காலேஜை சூஸ் பண்ணுங்கள், அட்டானமஸாக நான் அட்டானமஸாக சொல்லி. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வணக்கம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை ஆதரிங்க. தேங்க்யூ.